ஹே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பேரோட கனவு, இல்லை வந்துட்டு நிறைய பேர் எப்போவே பிளான் போட்டு அது பிளானோட அப்படியே முடிஞ்சு தான் இருக்கும். இதில் வந்து இன்னும் பிளான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அட்லீஸ்ட் எது தெரிஞ்சு வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுகளே வந்து 2-3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளானை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றது அது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். அது நான் எதுன்னு சொன்னேன்னா ஒரு குரூப் ட்ரிப்பு போகிறது தான். கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. ட்ரிப்பு போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கஷ்டமான விஷயம். அதுவும் கேங் ட்ரிப்பு போகிறதால இன்னும் கஷ்டமானது. சிங்கிளாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஓகே நம்ம போகலாம், இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் ஒரு கேங்காக ஓகே இவனுக்கெல்லாம் வரணும், இவனை வர வைக்கலாம், அவனை வர வைக்கலாம், லாஸ்ட் டைமில் இவன் வருவான் அவன் வருவான்னு எவனுக்குமே தெரியாது. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு ஃப்ரெண்டும் கூட ட்ரிப்பு போகிறது, அப்புறம் எப்போ போகணும்னு நமக்கே தெரியாது. ஏன்னா இப்போ சில ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு வரவன் இனிஷியலாக வந்து ட்ரிகர் பண்ணதே அவன் தான். பட் அவனுங்களே வரலன்னு சொல்லிட்டானுங்க. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. ஒரு கேங்காக ட்ரிப்பு போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதனை அப்படியே சொல்லலாம். ஸோ அந்த ட்ரிப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைக் ட்ரிப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேரோட ட்ரீம் ஒரு ட்ரிப்பாக இருக்கும். அதுவும் வந்துட்டு எந்த பிளேஸ் போகிறோம் அதை தாண்டி பைக்கில் கேங்காக போகிறோன்றதே வந்துட்டு ஒரு பெரிய சாதனை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா என் ஃப்ரெண்டும் கூட போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக கிடையாது. எல்லா ஃப்ரெண்டுகளும் அந்த மாதிரி தான் கோளாறு ஃப்ரெண்டுங்க இருப்பானுங்க. ஏன் நம்மளே கோளாறாக இருப்போம், ஒரு டைம் நம்மளே தான் ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஆனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை காரணம் காட்டி இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிடும். நீ நானும் வேற இல்லடா, 2 பேரும் ஜோக்டா. அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அவன் வரலையா, நான் வரல, இவன் வரலையா, அவன் வரல, பிளான் ஆர்கனைசேஷனே வரலன்னா நான் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிப்பே கேன்சல் ஆகி அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 வருஷமாக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரிப்பு போனோம். அது வந்து யதார்த்தமாக ஓகே நாளைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பி போனது. ஆனால் இந்த ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு வந்தது எல்லா ட்ரிப்லையும் நம்ம சொல்லலை நெக்ஸ்ட் டைம் இதோட பெட்டராக வரலாம், இன்னும் நிறைய பேர் வரலாம், இன்னும் நல்ல பைக் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகலாம்னு சொல்லிட்டு 2 இயர்ஸ் கழிச்சு நாங்கள் இப்போ தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக சொல்ல போனால் நாங்கள் இப்போ போகிறேன்னு மட்டும் தான் பிளானு. எந்த பிளேஸ் போகிறோம், எந்த டெஸ்டினேஷன் ஃபஸ்ட்டாக போக போகிறோம், எது போய் ரீச் ஆக போகிறோம், எந்த வழியாக போக போகிறோன்றது எதுவுமே பிளான் கிடையாது. ஃபஸ்ட்டு போகிறோம், பெட்ரோல் பங்க்கில் போய் டேங்க் ஃபுல் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எல்லாரும் கேதர் ஆகிட்டு அந்த கேதர் ஆகுது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஊர்லேருந்து வரான். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து வரான், ஒருத்தன் வேலூர்லேருந்து வரான், இன்னொருத்தன் அங்கே ஒசூர்லேருந்து வரான், பெங்களூர் கிட்டேருந்து. சென்னை வந்துட்டு சென்னை எல்லாரும் கேதர் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் ஓகே எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. மீண்டும் வரா அதுவும் ஆனால் பார்த்தீங்கன்னா கேரளா பக்கம் தான். ஸோ வந்துட்டு இங்கேருந்து சென்னையிலேருந்து கேரளா பக்கம் போகிறது தான் பிளானு. கேரளா போயிட்டு ஸோ 5 நாள் ட்ரிப்பு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸ் ட்ரிப்பு. இன்றைக்கி நைட்டு கிளம்பி அதுக்கப்புறம் வந்துட்டு 13th வரைக்கும், ஸோ வந்து 29 நைட்டு இங்கே வர மாதிரி பிளான் இருக்குது. இது மட்டும் தான் பிளானு. இதை தாண்டி பிளான்னு கேட்டிங்கன்னா எந்த பிளானு கிடையாது. ரூம் எதுவுமே புக் பண்ணல, எதுவுமே பண்ணவே இல்லை. இந்த மாதிரி தான் எங்களோட பிளான் வந்து இப்போ நாங்கள் வந்துட்டு போட்டிருக்கோம். இதுக்கு நான் என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஒன்றா பார்க்கலாம். அது ஒன்றுனான்றதை தாண்டி நான் என்னென்னா மோஸ்ட்லி வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுத்திருக்கேன், அதுக்காக ஒரு பேக் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஷூஸ் எடுத்திருக்கேன். ஸோ டிஃபால்ட்டாக பாய்ஸ் இல்லை யாரை கேங்கு எந்த ட்ரிப்பாக இருந்தாலும் நம்மகிட்டே இருக்கிற கூலர். ஸோ இது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா காஸ்டியூமுக்கும் செட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பேட்மேன் கூலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் அந்த இதுலேயும் போட்டுருந்துச்சு. இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு என்ன ஹைலைட்னா இந்த எட்ஜஸும் பேட்மேனில் தான் பண்ணியிருக்கும், பேட்மேனோட சிம்பிள். அதுக்கப்புறம் இங்கே பேட்மேனோட சிம்பிள். ஸோ எல்லா இடத்துலையும் அந்த பேட்மேன் வந்து நல்லா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டு யாராவது எதாவது டேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாடா இவங்களும் ட்ரிப்பு பிளான் போட்டிருக்காங்க நீங்களும் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்பு பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக நடக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போங்க. நீங்கள் பைக் இருக்கோ இல்லையோ, ஃப்ரெண்டுங்களோட ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது, எதில் வேணால் போங்க. ஆனால் ட்ரிப்புன்றது எனக்கு தெரிஞ்சு இயர்லி ஒன்ஸ் போகிறது பெட்டருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த இயர்லி ஒன்ஸை நானே ஃபாலோ பண்ணல, அது ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். காய்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெடி ட்ரிப்பு போகிறது. இதை சொல்லி இந்த தற்கொலை ஒருத்தர் இவன் தான் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிட்டு இந்த மாதிரி தான். இவன் வந்தாலே ஃபோன் எடுத்துட்டு கையில் தின்னுட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புதுசாக ஒரு 2 பசங்க, காலேஜ் பசங்க. சரி போகிறேன்னு கூட சேர்த்துன்னு இருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை.